பக்க மேளம் பக்கா மேளம் சிறப்பு ஆகிய அந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் பெயர் அன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனதருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பெருங்குடியா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் இந்த நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கம்பூர்வால் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைவிட்டு நாங்க 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன ஊர்ல காசு கண்ணியை மட்டும் பிடிக்கணும்ன்ற நினைப்பு மட்டும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நடிக்கிற நாங்க யாருமே தப்பு செய்யற ஆளுகளே கிடையாது. என்ன காரணம்? ஃபுல்லா அரிச்சந்திர வகைராக்கள் தான் வந்திருக்குது. அதே தானப்பா, பொய்யே பேச மாட்டோம். ஆத்தாடி அப்படி பார்த்தா அந்த உலகத்துல உண்மையை மட்டும்தான் பேசுறோம்னா கொல்ல பேர் மருந்த குடிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அப்படி எல்லாம் 15 வருஷம் ஓட்ட முடியுமாடா ஐயா? நம்மளாவது காசுக்கு நடிக்கிறோம், ஆனா இங்க உட்கார்ந்து நாடகம் பார்க்கிற ஒவ்வொருத்தருமே மிக சிறப்பான நடிகர்கள். அதப்படி இதப்படி எப்படி வார்த்தை கேளு. நம்மளாவது காசுக்கு நடிக்கிறோம், ஆனா ஒவ்வொரு ஆம்பளையும் பொண்டாட்டிக்கு நடிப்பேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு பொண்டாட்டியும் புருஷன்கிட்ட நடிக்குங்க. நடிச்சாதான் தாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில பல பேருக்கு பல கஷ்டம் போராட்டமா வரும். பரவாயில்ல, ஆண்களும் பெண்களும் நல்லா உட்காந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பப்பு டான்ஸ் முடிஞ்சு வச்சுன்னு துண்டை காணாம துணியை காண்டு எங்களெல்லாம் அனாதையா விட்டுட்டு யாரும் போயிடாம அப்படின்னு யாரும் போயிடக்கூடாது. விடிய விடிய நாடகத்தை பாருங்க. விடிய விடிய நாடகம் பார்க்கிற பெண்கள் இந்த கூட்டத்துல இருந்தீங்கன்னா உங்க ஆதார் அட்டை ஜெராக்ஸ், உங்க 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டா கொண்டுகிட்டு மேடைக்குள்ள வாங்க. ஏன் தம்பி 100 வேலை கொடுக்க போறீங்களா? விடிய விடிய நாடகம் பார்க்கிற பெண்களுக்கு நாங்க கன்னியாகுமரிக்கு கிழக்க ஒவ்வொரு ஏக்கர் எழுதி வைப்போம். விளக்கு மாத்தாடு பூரா அதுக்கு என்ன கடல்ரா விளங்காதவள. ஏங்க நீ போற காலத்துல அந்த தண்ணியுமே கிடைக்காம சாக போறாங்க தெரியுங்களா? 100 வேலையும் வேட்டு வைக்கிறாங்களாம் மாமா. இல்லாம போதாம்டா. அது விடுங்க, அது போனா தாங்க கொள்ள பேர் விவசாயம் நல்லா பார்ப்பேன். அப்படி இல்ல, என்னைக்கு அந்த வேலை தொடங்குறாங்களோ நிறைய விவசாயி வயக்காட்டை வித்துட்டான். ரொம்ப பேர் மயங்க பூரா கிளவி கஞ்சி ஊத்தாம இருக்காங்க. அதாச்சும் கூட வேலை பார்த்துட்டு ஏதோ அரிசி பருப்பு வாங்கி திக்குதுடா. அது நீங்க சொன்னீங்களே, ரொம்ப பேர் கஞ்சி ஊத்தாம நிறைய பயிலுங்க பெத்த ஆத்தாளுக்கு கஞ்சி ஊத்த மாட்டாங்க. 100 நாள் வேலை பார்த்து கூட அதுக்கு காசை வச்சு சம்பாரிச்சு கொடுத்துக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா? என்னது? நைட்டு பூரா பெட்டி வச்சுட்டு பகல்ல போய் வீட்டுல படுத்துங்கிட்டு காசு வாங்குற ஆளு இருக்கு. யார சொல்ற? அது முதல் 2 பேர் கொடுத்தாங்க, இப்ப ஒரு ஆளுக்கு கிடையாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த முதியோர் உதவித்தொகை வருது பாத்தீங்களா? அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் இருக்கு. என்ன தெரியுமா? பென்ஷன். பென்ஷன். ஆமா ஆமா. ஏதாவதுன்னா பென்ஷன் வரும், எங்களை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. என்ன காரடு? முதல்ல அதுக்கு ஏன் பென்ஷன் பேர் வச்சு தெரியுங்களா? பெத்த ஆத்தா பண்ணுக்கு இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இதுக்கு ஏன் பென்ஷன் பேர் வந்துச்சுன்னா, பெண்ணும் சன்னும் கைவிட்ட காலத்துல உதவுவதே பென்ஷன். தம்பி, இந்த நாடகம் நல்ல நாடகம். இது என்ன நாடகம்? அதை விடுப்பா, நம்ம நாடகத்துக்கு வருவோம். சொல்லுப்பா, இந்த நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? அழகான ஒரு காதல் நாடகம். புரியலையே. குகனை மணந்த குறிஞ்சி மலர். This is love story. Yes, this is a love story. இது ஒரு காதல் கதை. நீங்க நினைக்கலாம் புராண நாடகம்னு, கிடையவே கிடையாது. முருகே வள்ளிய எப்படியெல்லாம் காதலிச்சு கடைசியில கல்யாணம் பண்ணுனாரா பண்ணலையா, இதுதே இந்த கதையோட முடிவே. இந்த பப்பு டான்ஸோட ஓடுற குரூப்புக்கு இதை பத்தி தெரியாது. விடிய விடிய நாடகம் பார்க்கிற பெரியவங்களுக்கு மட்டும்தான் இந்த கதையோட கான்செப்ட் என்னன்னு புரியும். சாராம்சம் நான் இங்க இருக்கிற ஒரு விஷயத்தை எல்லா பேரும் கேட்கிறேன். முக்கியமா தாய்மார்கள் எல்லா பேரும் கொஞ்சம் காது கொடுத்து கவனிங்க தான். உங்ககிட்ட தான் நான் நாக்க புடுங்குறாப்புல கேட்கணும்னு வந்திருக்கேன். இந்த நாடகத்தை எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க. இந்த நாடகத்துல முருகனுக்கு வள்ளி எத்தனாவது பொண்டாட்டி? எத்தனாவது பொண்டாட்டி தான்? 2வது பொண்டாட்டி தானே. நான் இங்க இருக்கிற பெண்களை அப்படிலாம் கேட்கிறேன். முருக 2 பொண்டாட்டி கட்டுனா நாடகம் வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. இதுவே உங்க வீட்டுல புருஷன் கட்டுனா ஸ்டேஷன்ல கூட்டி போய் உட்கார வைக்கிறீங்க. உனக்கெல்லாம் மனசு உறுத்தல. வலுவாக எச்சரிக்கிறோம். காலடி வலுவா எச்சரிக்கிறோம். ஆண்கள் நாங்கள் ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டு கிடக்கிறோம். ஆமா, சித்தப்பு. ஆண்களை பொறுத்த அளவுக்கு
ஆண்கள் எல்லாருமே இலகுன மனசுக்காரங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பெண்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம், எங்க ஆண் வர்க்கம் சார்பா நாங்க ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறோம். நல்லா நறுக்குன்னு கேளுங்க. நீங்க வந்து உங்க மனசுல கூட எங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். இதயத்துல அட்லீஸ்ட் கோத்தாங்கொப்பை கொண்டு வர பீரோல் மசூர்லயாவது இடம் கொடுங்க. ஏண்டா பீரோவுல என்னடா இடம்? எந்த வீட்டுலடா பீரோல்ல ஆம்பளைக்கு இடம் இருக்கு? ஏன்? கதவை திறந்தா வெறும் பொண்டாட்டி புடவை மயிலாத்தான் இருக்குது. ஆம்பளை சட்டைய புள்ளா பாரு, எந்த வீட்லயும் ஆம்பளை சட்டைய புள்ளா பாரு, ஆங்கர்ல அனாதையா தூக்குல தொங்கிக்கு இருக்குது. அவா அவா அவவா அவ. தம்பி இப்படித்தான் தொங்கிக்கு இருக்குது. இதுல இன்னொரு குடும்பம் நடத்துறாங்க. ஏடா இதுல டிவில கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? பெரியவங்க எல்லா பேரும் கவனிங்க, இங்க இருக்கிற ஆண்களும் கவனிங்க, பெண்களும் கவனிங்க. ஆம்பளையால டிவில கூட மதிக்க மாட்டாங்க. எப்படி தெரியுமா? டிவில எத்தனை விளம்பரம் வருது, நீங்க தலைக்கு என்னென்ன போட்டு குளிப்பீங்க? ஷாம்பு போட்டு குளி. ஷாம்பு போட்டு குளிப்போம், அது இல்லைன்னா சோப்பு போட்டு குளிப்போம். இதுதானே உலக வழக்கம். இதுதான் கை போட்டு குளிப்போம். ஏய், இதுல தானே உலக வழக்கம். நல்லா எல்லாம் ஆம்பளைல கவனிச்சு பாருங்களேன். எல்லா சாம்பு விளம்பரத்திலுமே பொம்பளை குளிக்கிற மாதிரியே தான் காட்டுவாங்க. பார்த்திருக்கீங்களா? எல்லா சோப்பு விளம்பரத்திலும் பொம்பளையா தான் குளிக்க. ஏன் நம்ம ஆம்பளை சோப்பு மயில போட மாட்டோமா? ஆம்பளைக்குன்னு 2 விளம்பரம் கொடுக்குறியா? என்னது? ஒன்னு சட்டி விளம்பரம், இல்லன்னா இச்சுக்காடு அரிப்பு மருந்து. ஏன் அரிக்குது? அரிப்படுத்துறாங்களாம். தம்பி அதை கூட விடுங்க. இதுல இந்த அம்மாம் சோப்பு விளம்பரத்தை பார்த்திருக்கீங்களா? அவங்க அம்மா வீதியில பனியனோட கத்தம், அச்சமில்லை அச்சமில்லை, ஓடு நிக்காம ஓடு 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 ஓடு. அந்த முண்டை எவனைய கூட்டி ஓடி போயிட்டான். போச்சா? ஓ ஓட்ட எதுல இருந்துச்சு? எதுலடி முடிச்சு? இதுல உங்க எல்லாருக்கும் ஒரு பழமொழி சொல்றேன் கேட்டுங்க. இந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் புரியும். பெண்கள் பூ கட்டுறப்ப பூவை கசக்க கூடாதுன்னு பாங்க. ஏன்? பூவும் பொண்ணும் ஒண்ணு. இதை ஏன் சொன்னாங்க தெரியுங்களா? பூவோட இதழ் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்குமா, அமுக்கி பிடிச்சா கசங்கி போயிடும். இதை ஏன் ஒரு பொண்ணு கூட ஒப்பிட்டு சொன்னாங்கன்னா, வயசுக்கு வந்த பின்னாடி அந்த உடம்ப பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் பெண்கள் உடம்ப கையை இறுக்கி பிடிச்சோம்னா இந்த தடுப்பு அப்படியே கையில பதியுமா, ரத்த ஓட்டம் கையில உறையுமா. இதனாலதான் பொண்ணும் பூவும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. எப்போ? அப்போ. இப்ப புள்ள அந்த பழமொழியை மாத்திட்டாங்க. இப்ப பூவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள அர்த்தமே வேற. நல்லா கவனிங்க. பூவை சரியா பாத்துக்கிறலன்னா வாடிரும். வாடிரும் வாடிரும். பூவை சரியா பாத்துக்கிறலன்னா வாடிரும். பொண்ணை சரியா பாத்துக்கிறலன்னா எவன் கூட அச்சு ஓடிரும். போலார பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிறணும். என்னங்க? அதே போல ஆண்களும் கொஞ்சம் பாவந்தே. தம்பி செகப்பிள்ளைட்டு உன் நோனி எல்லா போதும் ஒழுக்கமா உள்ள வச்சுக்க, பார்த்து வச்சுக்க, கடிச்சு வச்சுட்றியா? அப்படி இல்லைங்க. ஏன்னா இந்த நாடகமே ஒரு அழகான ஒரு காதல் நாடகம். ஏன் இதை சொல்றேன் கேட்டீங்கன்னா, இந்த கலியுக காலத்துல நல்ல காதலும் இருக்கிறது, இருக்கு கள்ள காதலும் இருக்கிறது. அட பாவிகளா. சாமியா சித்தப்பா, கடவுள் மேல ஐயனார் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நல்ல காதலை விட இன்னைக்கு கள்ள காதல் தான் அதிகமா போய்க்கு இருக்கு. புரியலையே. அப்ப வந்து காதலி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானா உசுர விட்டியான், தூக்கு போட்டு தூங்குவான், மருந்தை குடிச்சு சாவியான். முந்தி உசுர விட்டியான், இப்ப பிள்ளைய கொடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. எவன்டாவே? யாரு டீ கூட குடிக்கலாம் இந்த நேரம் பார்த்து இருக்கு. இல்ல ஒன்றே சொல்ல தம்பி, இந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படித்தான் ஒருத்தனை டைம் பாஸுக்கு லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிருக்கா. இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. ஆமா, ஒருத்தி டைம் பாஸுக்கு ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிருக்கா. அவனை காசு கீசு கொஞ்சம் கறந்துட்டு ஆளை கழட்டி விட்டுருவோம். வாய்ச்சி கொண்டாடுவாங்க. இவங்க சந்துக்குள்ள பேசுறப்ப அந்த ஊர் பிரசிடண்ட் பார்த்து அவங்க ஆத்தாப்பிட்டு சொல்லிவிட்டாரு, ஓ மகளும் அவன் மயனு சேர்ந்து சந்துக்குள்ள திருறாங்கன்னு சொல்லி. உடனே 2 வீட்லயும் பார்த்து 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு விட்டாங்க. இந்த பிள்ளைக்கு ஒப்பல. ஐயோ, இவனை டைம் பாஸுக்கு லவ் பண்ணோம், கடைசியில இவன் தள்ள போய் நம்மளை கட்டி வச்சுட்டாங்கல்ல, வேற வழி இல்லை, ஊருக்காக வாழ்ந்துதானே ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த பிள்ளை ஒப்பாம அவன் கூட இருக்குது. ஒரு 6 மாசம் ஓடிருச்சுப்பா. 6 மாசம் ஓடுனா இந்த மாப்பிளக்காரனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து மேமூச்சு கீமூச்சு வாங்கி போட்டு ஆளு சோழி முடிஞ்சு செத்துட்டான். சோழி முடிஞ்சு வச்சு இதே போல 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் சுடுகாட்டுல அமிக்கிட்டாங்க. இவனை சுடுகாட்டுல புதைச்சிட்டு புதைச்சவங்க வீட்டுக்கு வரக்குள்ளே புதைச்ச முண்டை இவன் வீட்டுக்கு வந்துட்டான். அது எப்படிடா? கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருந்திருக்கான். ஹார்ட் அட்டாக்ல அரை உசுரும் குறை உசுருமா கடந்திருக்கான். இவன் உண்மைக்குமே செத்து போயிட்டான்னு குழிய தோண்டி உள்ள இறக்கிருக்காங்க. நம்ம ஆளு மூச்சு முட்டி மண்ணை கிளறி விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இந்த பொம்பளைக்குனா சந்தோஷம் ஒரு பக்கம், தூமிய குடிக்க மறுபடியும் வந்துட்டானேன்ற ஒரு பக்கம்.
கட்டுப்புல வர வேலை சொல்ல முடியாத. ஐயோ என் சாமி வந்துட்டீங்களா ராசா, ஊருக்காண்டி நடிக்கணும்ல. ஏச்சு அழுகுறா. நீங்க இல்லாம நாளைக்கே நானும் சாகலாம் என் ஜீவி. ஐயா அப்படியே ஒப்பாரி வச்சு அழுகுறா. ஒரு வெள்ளம் தண்ணி ஊத்தி குளிக்க வச்சு மறுபடியும் ஒரு 6 மாசம் ஓடுது. மறுபடியும் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் ஹார்ட் அட்டாக்ல மறுபடியும் செத்து போயிட்டான். அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு போனாங்கல்ல 4 பேரு, அதே 4 பேர் மறுபடியும் இவனை தூக்கத்துக்கு வர்றாங்க. அப்பதான் இந்த பொம்பளை அழுதுகிட்டே சொல்லிருக்கா, என்ன போன வட்டம் என் புருஷன் செத்தப்ப நீங்க தான் தூக்கிட்டு போனீங்க. ஆமாம்மா சொல்லுமா, எப்படி புதைச்சிங்கன்னு தெரியலனே, மண்ணை கிளறி விட்டு வந்துட்டியா. சரிம்மா சொல்லுமா, இந்த வட்டமும் செத்து போயிட்டானே. சரிம்மா சொல்லுமா, என் புருஷனை தூக்குறதுக்கு முன்னாடி 10 முடை சிமெண்ட் வாங்கி ஓட்டிருக்கேன், நல்லா மொழியை விட்டு வந்துருங்கன்னு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வந்துடும் முண்டே. இப்படிலாம் கள்ளக்காதல் இருந்தா விளங்குமா? நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. மிரட்டி வைக்கணும்டா. நான் சும்மா இல்லாம நான் அரிப்படுத்து நான் ஒரு பிள்ளைக்கு மெசேஜ் பண்றேன்னா செல்லுல நான் அமைக்கிட்டு இருக்கேன். இது உண்மைக்குமே நடந்தது. செல்லுல அந்த பிள்ளைக்கு ராத்திரி 12 மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுச்சு. ஹாய் தங்கராஜ், உங்க நாடகம் எல்லாம் நான் விரும்பி பாக்குறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்குண்டுச்சு. நம்மளையுமா ஒரு பிள்ளை பிடிச்சிருக்குன்றது. சரி நானும் மெசேஜ தள்ளிக்கிட்டு இருக்கேன். நேத்து சும்மா இல்லாம அந்த பிள்ளைக்கு நான் ஒரு மெசேஜ போடுறேன். நீங்க செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுதுன்னு பதிலுக்கு அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுது. செல்ல குட்டி இப்பதான் தோசை சுட்டுக்கு இருக்குண்டுச்சு. சரி சுடு சுடு சுடு, சும்மா இருக்க கூடாதுல. அடுத்த மெசேஜ பாரு, ஆழமா இருக்கிறேன். செல்ல குட்டி இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு பதிலுக்கு அது கலப்புது. செல்ல குட்டி இப்ப கைலி கட்டி இருக்குண்டுச்சு. கைலியா? கேரளா ஸ்டைலா இருக்குமோ? அப்படித்தான் சந்தேகப்பட்டு நானும் கேட்டேன். செல்ல குட்டி பொய் சொல்லுதே, பொம்பளை ஆளு கைலி எல்லாம் கெட்டாதேன்னு பதிலுக்கு ரிப்ளை வருது. பேசுறது செல்ல குட்டி இல்ல, உன் செல்ல குட்டியோட ஒரிஜினல் புருஷன் போன வச்சு செருப்படுறா. கடைசியில ஊர் பையன் பொண்டாட்டியா இருந்திருக்குது. வெக்கம் இல்ல? எதுக்கு வெக்கம்? பொண்டாட்டினா மிரட்டி வைக்கணும்டா. பொண்டாட்டியெல்லாம் எப்படிடா மிரட்டுறது? பொண்டாட்டியெல்லாம் மிரட்டவே முடியாது. நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. மனுஷனுக்கும் புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. செஞ்ச தப்ப ஒத்துக்கிறவே மனுஷன், செய்யாத தப்ப எல்லாம் ஒத்துக்கிறான் பாரு, அவன் தான் புருஷன். எல்லாத்துக்கும் போட்டு பழகினாத்தான் குடும்பம் ஓட்ட முடியும். இந்த நாடகம் பார்க்குற கூட்டத்தில் இங்கே யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, தம்பி என் பொண்டாட்டி என்னால் எதிர்த்து அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆம்பளை கை தூக்கு. விடிய காலம் கஞ்சி கிடைக்காது. ஏச்சு தூக்கு, ஏச்சு தூக்குப்பா, யோசிச்சு தூக்கு பாரு, பாதி உறுப்பு தூக்கலை. இந்த கை தூக்குன கேஸ் எல்லாம் பொண்டாட்டி இருக்கா இல்லைன்னா தெரியலையா? நீ முன்ன உட்காந்துருக்கானே, நெசமா அடிச்சிருவியா? எங்க எந்திரிச்சு உன் தலையை காட்டு, உன் பொண்டாட்டி பாத்துக்கிறேன். ஏன் கை தூக்கல தெரியுமா? அந்த 2 கிளியும் அடி வாங்கியிருக்கு. அது நெசமாத்த யாருக்கு தெரியும்? சித்தப்பு எல்லா பேருமே பொண்டாட்டி கிட்ட பாதிக்கப்பட்டவங்க. சரி அதை கூட விடுங்க, அதுக்காண்டி நான் பெண்களை சும்மா ஒரு ஆளு கிடையாது. இங்க நாடகம் பாக்குற பெண்களுக்கு தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 1000 ரூபாயா? தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். இங்க வாயில பல்லு இல்லாத மனுஷனை கூட பார்த்து போறலாம், பாக்கெட்டில செல்லில்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது. எங்க நாடகம் பாக்குற பெண்கள்ல எல்லா பேரும் செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, இந்த செல்போன்ல எத்தனை பொம்பளை ஆளு உங்க புருஷன் போட்டா வச்சிருக்க கை தூக்கு. ஒரு பிள்ளை தூக்குது, இன்னொரு பிள்ளை வடக்குன்னு கையை அமுக்குது. தெரிஞ்சு போயிருமா? நல்லா இருக்கத்த சூப்பர். ஒரு பொம்பளை தூக்கலையாட நாசம் பத்து போக. ராம் யாரு? நாம நீ காம நேரம் செண்டு தூக்கு, உனக்கு ஒத்தரா உனோட பேச தூக்குமா பேசாம கப்பு சுப்பு. நிறைய பேர் பொண்டாட்டியை போட்ட வைங்கடா, வப்பாட்டி போட்ட வந்து வைக்கிறாங்க. என்ன சரி இருக்கட்டும், நம்ம கதையை பேசக்கூடாதுப்பா. மந்திர்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். மக்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு பின்னாடி நம்ம வண்டியை ட்ராக்ல விடுவோம். ஓகே, வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. ஐயா பாதையை விட்டு விலகி, பாதையை விட்டு விலகி நீங்க இப்போ பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. இப்பதான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இப்பதான் வந்தீங்களா, நீங்க முன்னாடி வந்தீங்களா? ஐயா இப்பதான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இந்த நாடகம் பார்ப்பதற்கு நீங்க இப்போ ஓடோடி வந்தீங்க.
நீங்க வந்த கால நிக்காதீங்க தானே தானே நன்னே தானே நன்னானே தானே நானே நன்னே தானே நன்னானே தானே தானே நன்னே தானே நன்னானே தானே தானே நன்னே தானே நன்னானே தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்துல தகராறு பண்ணாதீங்க தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்திலே தகராறு பண்ணாதீங்க பாட்டலுக்கு 10 தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்துல தகராறு பண்ணாதீங்க கம்பூரு நல்ல ஊரு நல்லா பேர் எடுத்து தரணுமுங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க அப்படி நன்றி 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 வணக்கம் என்ன தம்பி தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு தகராறு பண்ண ஒரு மாதிரி ஓங்கி அடிக்கிறீ என்ன அந்த ஆக்ஷனோட ஆனா உண்மைக்குமே நாட்டின் குடிமகனா நீ ஒரு ஆளு தாப்பா ஏன் தம்பி எப்படியோ ஒரு விதத்துல பொழப்ப நடத்துற பாத்தியா 10 ரூபா வாங்கிடுற உண்மைக்குமே நீ தாட்ட ஆதாரமே சில பேர் பேச்சுக்கு சொல்லுவாங்க உன் செல்ல ஒரு நிமிஷம் கொடுவேன் ஏன்னா தம்பி முக்கியமான நம்பர்லாம் அதுல இருக்கு பார்த்து அழிச்சிடா டேய் இது உன் செல்போன் தானே முக்கியமான நம்பர்லாம் இருக்குடா என்னங்க முக்கியமான நம்பர்லாம் இருக்கு ஆனா இதுல முக்கியமான விஷயம்லாம் இருக்கடா தம்பி உண்மைக்குமே இங்க ஆல்ரவுண்ட் வாசிக்கிற சித்தப்பேன் எந்த விதத்திலும் குறைஞ்ச ஆளு கிடையாது ஏதாத்து குடிச்ச பாட்டுல கூட வெட்டியா போயிடக்கூடாதுன்னு அந்த ஸ்டிக்கரை எடுத்து 10 ரூபா சம்பாதிக்க வச்சிருக்கான் பாத்தீங்களா விடவே மாட்டேன் ஏண்டா இத்தனை ஒட்டி வச்சு இந்த 10 ரூபா சம்பாதிச்சு நீ குடும்பத்தை ஓட்ட இல்ல அதை கொடுத்து வாங்க தம்பி அடையலாம் தம்பி சாப்பிடுவே இல்லைன்னு சொல்லல சரி ஆனா எங்க அப்பா இருந்தா நான் சரக்கு சாப்பிட கொஞ்சம் அது தாத்தாவுக்கு நீ கொடுக்குற மரியாதை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பின்ன இது வேற அதுல ஒரு கட்டிங் கேட்டு இருப்பான்டா அந்த ஆளு தேவையா மொத்தத்துக்கே நீ ரொம்ப நல்ல குடும்பம்பா இப்படியே குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி உன் ஊர்ல பாட்டில் பறக்க கூட பொழைச்சுக்கலாம் நல்லா இருப்பேன் அடே அதை பிறக்கி போல வீட்டுக்கு கொடுக்குறேன் சின்ன மறுபடியும் ஒரு பாட்டில் வாங்க என்கிட்ட நல்லா இருந்தா சரி தாங்க இருக்கட்டும் இங்க வாய்ப்பாட வாட்சி விட்டுரு ஆகியால் சிறப்பான முறையில் நமது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நமது கம்பூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ இளங்காமுடி ஐயனார் கோவில் புறவி எடுப்பு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இவருக்கு மேடையில் மிக சிறப்பாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ணொலி மின்னொலி கலையரங்கில் நமது கம்பூர் திரு என் செல்லத்துறை மற்றும் திரு ஏ வல்லரசு பாண்டி இவர்கள் குடும்பத்தார்கள் உபயமாக நடத்தும் சிறப்புமிகு நாடகமாக ஸ்ரீ வள்ளிதிரமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் அதிவிமர்சையாக உங்கள் முன்னால் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்து கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி மசு கொண்டிருக்கக்கூடிய நமது நத்தம் மாநகரம் அருகாமல் இருக்கும் ஸ்ரீரங்கம்பட்டி மாநகரம் கண்டெடுத்து அன்பு மாமா MC படையப்பா அவர்கள் பேர்லயே MC இருக்கப்பா MC படையப்பா அவர்கள் இவர்கள் இடையில் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடைக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கிலவாணி கரூர் மாநகரம் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவன் என்று சபதமேற்று வரிய தந்துள்ள நாதகான பேரரசு வீணாகன பிரியன் உலக பொதுநல தொண்டன் புதுக்கோட்டை மாநகரம் அருகாமலிருக்கும் வீரமங்கலம் மாநகரம் கண்டெடுத்த கவிராஜ் அவர்கள் நாரதர் அந்த கழகப்புறம் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் DM சவுந்தரராஜனும் நாடக கலை உலகத்தின் TMS என்று அன்போடு அழைக்கக்கூடிய அன்பு மாமா செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தினமாகிய KR ராமதாஸ் அவர்கள் 6 மணி மண் பின் பார் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேரு மனிதன் அல்ல நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேரு மனிதன் அல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேரு மனிதன் அல்ல உள்ளத்தில் வைத்தேது உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன் எவனோ அவனே மனிதன்
அருமை மாமா. பழைய பாட்டுனாலே சிறப்பாகத்தான் இருக்கு. ஏன்னா பழைய பாட்டில் வந்து நிறைய அர்த்தமுள்ள கருத்துக்கள் நிறைய இருக்குப்பா. ஆனால் இப்போ உள்ள அவங்களுக்கு அந்த கருத்தெல்லாம் வந்து புரியாது. பழைய பாடல் வந்து கண்ணதாச ஐயா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரையா அவங்களாம் எழுதின பாட்டில் ஊர்பட்ட அர்த்தம் இருக்கு. ஆமாம், பாட்டை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் உள்ள வரி எல்லாமே புரியும். இப்போ உங்களாருக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லவா? இப்போ நான் ஒரு 2 வரியில் ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். இந்த பாட்டுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சா நீங்கள் சொல்கிறீங்களா? யார் வேணாலும் சொல்லலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. நாணய மனுஷனுக்கு அவசியம். நாணயம்னா காசு இல்லை, சொல்ற வாக்கு காப்பாற்றணும். அந்த நாணயம். நாணய மனுஷனுக்கு அவசியம். கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அதை கட்டினாலும் மனைவி பேரில் எழுதக்கூடாது. கடனை வாங்கி மாடி வீடு நல்லா கேளுங்க, சொந்த வீட்டை சொல்லலை, கடை வாங்கி கட்டுற வீட்டை பொண்டாட்டி பேர்ல எழுதாதன்னு ஒரு கவிஞன் சொல்றான் அந்த காலத்திலேயே. ஏன் தெரியுங்களா? இப்போ நீங்க கஷ்டப்பட்டு லோனு வாங்கி ஒரு பைக்கு ஒன்று வாங்குறீங்க. இந்த லோனை கட்ட முடியலன்னா லோனுக்காரர் என்ன பண்ணுவாரு? பைக்கை தூக்கிட்டு போறாப்புல, கொடுறா வெண்ணண்டு. அப்போ நீ பொண்டாட்டி பேர்ல லோனை வாங்கி வீட்டை கட்டி போட்டு வீட்டுக்கு லோனை கட்டலன்னா லோனுக்காரன் யாரை கூட்டி போவேன்? பொண்டாட்டியை கூட்டி போயிருவேன். பொண்டாட்டி வேணும்னா பொத்திக்கிட்டு இருக்கணும். மாமியா பேர் தாண்டா லோடு வாங்கணும். அந்த லூசு முட்டையை போய் தொலைட்டும்டா, கொல்ல குடும்பத்தை கெடுக்கிற ஆளுங்க. ஐயச்சி கர்மா. ஐயப்பா, என் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இங்கே இந்த கூட்டத்தில் புதுசாக கல்யாணம் முடித்த ஆம்பளைங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் காலில் கூட விழுகிறேன். அது என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஐயா ராஜாக்களா, கல்யாணம் முடித்த ஆம்பளைகளுக்கு உங்கள் கூட பிறந்த ஒரு உடன்பிறப்பாக சொல்கிறேன். விருந்தாடிக்கு வந்தால் மாமியாகாரி லூசு முட்டையை 3 நாளைக்கு மேட்டில் வீட்டில் தங்க விட்டாதான் குடும்பத்தை கெடுத்துருவாளுங்க. ஏன் தம்பி அழிச்சே உருவாளுங்க விளங்கா முண்டைங்க. என் வீட்டுல என் மாமியா காலை தூக்கி வச்சான்னா கிழக்க இருக்க வாசலை தூக்கி மேற்க வச்சுட்டு போயிருவா. ஏன்டா கொத்தனார் வேலை ஆகுதா? கொத்தனார வச்சிருந்துச்சு. ஒரு 2 மணி நகையை குறைச்சி போட்டதுனால கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கேடா. இல்ல மாமா, அந்த நல்லா பாருங்களேன். நம்ம வர்றப்ப வீட்டுல நான் புருஷன் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் பொண்டாட்டி கிட்ட என் மாமியா சொல்லும், இந்தடி தம்பிக்கு சோறு ஊத்துறி, தம்பி நாடத்துக்கு போயிட்டு அலுப்பா இருக்கும், தம்பிக்கு கையால பிடிச்சி விடுறி நான் இருக்கிறப்ப. இதே நான் போயிட்டேன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டி கிட்ட சொல்றது, என்ன தூய்மையா குடிக்கணும் நொட்டு냐, ஊரு பையன் பொண்டாட்டியை போட்டு அமுக்கிட்டு வரேன், தூய்மையா குடிக்கணும், கையை முக்க காலை விளக்கமாத்த கொண்டு அடிச்சு படுக்க போடுறீ, இப்படி கிளம்புறது. ஆனா ஆம்பளைகளும் ரொம்ப பாவம். நீங்களாவது அழுது கிடிச்சுட்டு போயிடுறீங்க. நாங்க ஆத்தா பக்கட்டும் பேச முடியாம, பொண்டாட்டி பக்கட்டும் பேச முடியாம, நடு தெருவில் நாதியத்து நிக்கிறது யாருன்னா அது ஆம்பளை ஒரு ஆள் மட்டும்தான். எங்க துயரம் ஆம்பளை இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். என்ன சித்தப்பா, இங்கிட்டு பேசுனா ஆத்தா முனைச்சுக்கிறோம், இங்கிட்டு பேசுனா பொண்டாட்டி முனைச்சுக்கிறோம். இதுல பொண்டாட்டி நல்லா பாருங்களேன், ஒரு ஆம்பளை சண்டை வந்துட்டா கையிட்டு அடிப்பான், கம்புட்டு அடிப்பான். ஆனா பொம்பளைக்கு சண்டை வந்துட்டா பொம்பளைக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான். என்ன ஆயுதம்? வாய் மட்டும்தான். அரட்டியே சோழிய முடிச்சு போருங்க. அம்மா, புருஷங்கார லேசா கையை தூக்கட்டும், பொண்டாட்டி சொல்ற போத வசனம், உனக்கு நான் முக்கியமா ஓத்தா முக்கியமா, இப்ப வீட்டுக்கு போயிருவேன், அப்புறம் சொல்லாம இப்படி சொல்லிக்கிறீங்க பொத்துப்பா. நிறைய விஷயத்துல ஆம்பளைய பாவப்படுத்துறோம். இருந்துட்டு போட்டோம், புதுசா கல்யாணம் முடிச்சவர் அவளை காத்திருக்காரோ இருக்கட்டும். இந்த நாடகத்திற்கு சிறப்பாக மிருதங்க முசு கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி, ஆமா புது மாப்பிள்ளை, எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அரசகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு மாப்பிள்ளை, சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்து என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பியனன் டோல்ல.
ஹலோ. சிறப்பாக மிருதகம் மிஸ்த அன்பு மைத்தனர்களுக்கு நெஞ்சார்ந்த இதயம் சார்ந்த நன்றிகளை நாங்கள் உறுதியுடன் தெரியப்படுத்திக் கொண்டு அவருக்கு உறுதுணையாக இங்கு ஆளுநர் கொண்டிருக்கும் எனது அன்பு சித்தப்பன் நமது மதுரை அழகர் கோவில் மாநகரம் அருகாமையில் இருக்கும் மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரம். என்னடா என்ன இந்த இருக்குல்ல மீனாட்சிபுரம் தான்டா போட்டுருக்கு தம்பி. அவன் ரம்முண்டு ப்ராக்கெட் போட்டால் தான் இப்போ ஓங்கி அடிப்பேன். அந்த ரம்மில் தான்டா வேலையாக இருக்கு. மானிட்டர் ரம்மா இருக்கு. மீனாட்சிபுரம் மாநகரம் கண்டெடுத்த எம்எம்எஸ் ஆடியோஸின் உரிமையாளருமாகிய ஆமாம் எம்எம்எஸ் ஆடியோஸ் உரிமையாளருமாகிய சைடு குத்து சரவணகுமார் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். நன்றி நன்றி. பக்கம் மேலே அப்படி வெயிட்டாக இருக்கணும். என்னங்க ரேஸு மாட்டில் இடத்த மாடு வளர்த்த மாடும் சரியாக இருக்கணும். ஒன்று நெட்டையும் குட்டியும் பார்த்து தான் விளங்குமா, ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போயிடும். இப்படி சொல்லி தானே தனிக்காட்டு ராஜா ஆக்கிட்டீங்க. அப்போ நீ தனி காட்டில் இருந்தாலும் குகையில் வாழ்ந்துடலப்பா. ஆமாம், அதனால நீங்கள் பண்ணது
சிறப்பான முறையில் வாசித்த அன்பு சித்தப்பவாருக்கும் அன்பு மைத்துனருக்கும் நெஞ்சாத நன்றி தெரிவித்துக் கொண்டு அவருக்கு உறுதுணையாக தாளம் கொடுக்கும் அன்பு சித்தப்பு கிளாதரி மாற்ற கண்டத்த பி ராஜேந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தாளம். அப்படி நன்றி. சாப்பாடு ஏற்பாடு மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நன்றிகளை நாங்கள் நெஞ்சார் தெரிவிப்பது நன்றி நன்றி. மற்றொரு நாடத்திற்கு அருமையாக ஒளி அமைத்து நமது கம்பூர் மாநகரத்தை மிக சிறப்பாக அலங்கரித்திருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நாடக கலை உலகத்தின் சக்கரவர்த்தி என்று திகழக்கூடிய உரிமையாளர் அன்பு மாமா சீனிவாசன் அவர்கள் அமைப்பில் சிறப்பாக ஒளி அமைப்பு நமது வாசிகி உட்காந்து நாடகத்தை பாருங்க. சரி 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 நன்றி. என்னங்க ஐயா பரம்பரையா மைக் செட் போடுறதுக்கும் சும்மா போடுறதுக்கும் வித்தியாசம். கண்டிப்பா கண்டிப்பா அந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சீரியல் செட் அமைச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் ஜெயராஜ் பிறக்கவே இல்லை. எத்தனை மரம் ஏறி இறங்கியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். சிறப்பான முறையில் சிறப்பாக ஒளியமைப்பு வாசிகி ஆடியோ உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அன்பு நல் உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக நன்றிகளை நாங்கள் நெஞ்சார் தெரியப்படுத்துகிறோம். பொதுமக்களும் பக்தகோடிலும் அனைவரும் வருக வருக என வரவேற்கின்றோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் கம்பூர் மாநகரம் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பாக இன்றைய தினம் ஸ்ரீ வள்ளுதிரும நாடகத்தை அமைத்து கொடுத்து நாடகத்தின் அமைப்பாளர் நன்மதிப்படக்கூடிய நமது பெரிய கற்பூரம் பற்றி கண்டெடுத்து நாடகத்தில் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு நாடக ஆசிரியமாரியே அன்பு அப்பா டிபி ஆனந்தன் அவர்கள் என்பதை பெருமுடனும் பாசகொண்டும் நாங்கள் நெஞ்சாது தெரியப்படுத்துகிறோம். நன்றி. இந்த நாடகத்திற்கு நாட்டியமாட காத்து கொண்டிருக்கும் நடன மங்கை, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, ரோசா மொட்டு, லாலா கடல் லட்டு, திருப்பதி, பழனி பஞ்சாமரம், அப்பேற்பட்ட முறையில் வருந்திருக்கும் படுக்க குத்து பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி படுத்தாலும் குத்தம். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை வேகமாக அழைச்சிட்டு வர்றேன். அனுப்பிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன். அதனால் நான் போயிட்டு அந்த காலகட்டம் அந்த புண்ணியவதியை அழைச்சி விடணும். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்காரன் முகரையை பார்க்க டென்ஷன் மயிராகவே இருக்கும். யாருக்கோ அப்படி இல்லைங்க. யார் யார் எந்த எப்போ நிற்கிறோம்னு நமக்கு தெரியுமில்ல.
அதே போல யார் யார் எப்பப்ப உள்ள போகணும்ன்றது நமக்கு தான் தெரியும். தம்பி அப்படி சொல்லாதீங்க. என்னங்க பப்புன்றவங்க வந்து சரி ஒரு மகாலட்சுமியோட அம்சம்டா. போலும் போலும் பப்புனுக்காரந்தே உலகத்திலே நாடகத்துல நான் அதை வந்து வெக்கத்தை விட்டு சொல்றேன். பப்புனா நடிக்கிறது உண்மைக்குமே ரொம்ப சிரமம் தெரியுங்களா? ஏய், ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா மாமா, நானும் ரொம்ப நிறைய மேடல வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்டா டேய், என்னங்க 16 வயசு பிள்ளையும் கிடைக்குது, 35-40லயும் கிடைக்குது, நீங்க பொம்பளை பிள்ளைய நான் கட்டி பிடிக்கிறேன்ற சாப்பாடு கிடைக்குது, அதைத்தான் கேட்கிறேன். சம்பளம் வாங்குறேன். நான் பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கின்ற நோக்கத்தை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அந்த பப்புனு 10:30க்கு வர்றப்ப அந்த நேரம் தான் இந்த அறகுறை பாட்டி எல்லாம் குறை கட்டிங்க ஊதுல முன்ன உட்காந்துருக்கான். பார்த்துருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு கப்பு சப்புன்னு உட்காந்துருக்காங்க. ஒரு சில ஊர்லலாம் போனால் நான் பண்ணுற சித்திரவதை பப்புன்னு அப்போதே வெளியே போவேன். அந்த நேரம்லாம் போதக்கராக்கி நான் ரெண்டா தெரிவேன். அங்கே இருக்கிற மாதிரி தெரிவேன், இங்கே இருக்கிற மாதிரி தெரிவேன். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அப்புச்சர்களையும் பெரும்பாடத்தான் போகுது. இன்னைக்கு நல்ல முறையில் அனைவரும் அமைதியாத்து சிறப்பாக நாடகத்தை பார்க்குறீங்க. ரொம்ப நன்றி. நான் போய் அந்த புண்ணியவதியை ஏமா அழைச்சிட்டு வர்றேன். அந்த ஹோலான் தேவி அனுப்பி அந்த அழைச்சி விடுறேன். அப்போ தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். ஆக இந்த நாடகத்திற்கு சிறப்பாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் நம்ம ஊர் கச்சேரி அன்பு சொந்தங்கள் சார்பாக நன்றிகளை உள்ளங்கணிந்து தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி. நான் போயிட்டு கூப்பிட்டு வரவா? ஆகல் உங்கள் முன்னால் பபுனாக நடித்துக் கொண்டிருப்போம். மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் சிசிய பிள்ளையமாகி அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன் குருணி என்ற குட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுனு காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்கள் அனைவருக்கும் எப்பொழுது வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு போயிட்டு விடுறேன். அதனால ஆத்தாமாரே ஐயாமாரே போய் வரங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. ஆத்தாமாரே அம்மாமாரே போய் வருங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுமே. ஆத்தாமாரே ஐயாமாரே போய் வரங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. விடியமறை நாடகத்தை பார்க்கணுங்க, விடியமறை நாடகத்தை பார்க்கணுங்க. யாரும் வீட்டுக்கு போகவே கூடாதுங்க. ஆத்தாமாரே ஐயாமாரே போய் வரங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு